Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை எப்படி பேக் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு பேக்கிங் மெத்தட் வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் பேக்கிங். ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து ஹூப்பை பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம வந்து பேக்கில் ஒரு சார்ட் மாதிரி ஒட்டியிருப்போம், த்ரெட்டெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே என்னோட லோகோட பிரிண்ட் அவுட்டாக சர்க்கிளாக கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். கஸ்டமருக்கு எப்பயுமே என்னோட பிராண்ட் நேம் தெரியணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. நெட் ஃபேப்ரிக் வந்து நிறைய கலர்ஸில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட வேலண்டைன்ஸ் டேவும் ஆனிவர்சரியும் அவங்களுக்கு ஒரே டைமில் தான் வருது. ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலர் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் வந்து டோட்டலாக நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா சைடுமே இந்த மாதிரி கவர் ஆகணும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஏன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி வச்சு சென்டரில் நாட் போடுவோம். ஸோ அப்போது 4 சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகிற மாதிரி லென்த்தில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட டபுள் தி டைம் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டோம், நெட் ஃபேப்ரிக். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வந்து முடிச்சு போடுற மாதிரி எல்லா சைட்ஸில் இருந்தும் சென்டருக்கு இந்த கிளாத்தை எடுங்க, இந்த நெட் ஃபேப்ரிக்கை இது மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு பஞ்ச் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பஞ்ச் என்ன பண்ணுங்க, ஒரு ரப்பர் பேண்டை வச்சு ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடுங்க. நார்மல் ரப்பர் பேண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு இப்படி போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் கிடைக்கும். இப்போ இந்த கார்னரில் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரொம்ப தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த பஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலி இது நைட் டைமில் இந்த வீடியோ ஷூட் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் ட்ரிம் பண்ணி அது ஒரு பர்ஃபெக்ட் லுக்குக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது ஒரு பஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு போ மாதிரி நீங்கள் வேணும்னா ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் இங்கே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு போ மாதிரி ஒன்று ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்மேட் போ பண்ணிவிட்டு மேட்சிங்காக பண்ணிவிட்டு அது மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹேண்ட்மேட் கார்டு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கார்டை வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து தொங்க விடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கார்டு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஹேண்ட்மேட் டேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிளாக் சார்ட் பேப்பரில் டிசைன் கட் பண்ணுற சிசர் யூஸ் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு ஹோல் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா டை பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம இந்த கிஃப்டோட இங்கே வந்து கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த த்ரெட்டை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைடு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஜெல் பென் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ட், குட்டி குட்டி ஹார்ட் சீக்வென்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் க்ளூ கன் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ
க்ளூ கன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரைட் ஃப்ளவர் இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே க்ளூ கன் போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஹார்ட் சீக்வென்ஸை இதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹார்ட் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் மாதிரியான லுக் கிடைக்கும். நீங்கள் இந்த ரவுண்டு தான் ப்ரெஸ் பண்ணணும்ட்டு இல்லை, நீங்கள் என்ன ஷேப்பில் வேணும்னாலும் இது மாதிரி ஒரு கேப்போ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஐட்டமோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு எவர் சில்வர் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேக்ஸ் சீல் மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் இதுக்குள்ளே கோல்டு ஃபாயில் கூட போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சீக்வென்ஸ் வேணும்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், கிளிட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போது ஒயிட் ஜெல் பென் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ்னு போட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜ் எழுதிக்கலாம். ஒரு சின்ன லவ் கோட் எழுத போகிறேன். இப்போ இந்த கிஃப்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இந்த மெசேஜ் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதை தான் நான் க்யூட்டாக எழுதி அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எழுதிட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இந்த பேக்கிங்கில் இதை வந்து கட்டிடுங்க. ஸோ இப்போது இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம பீட்சா பாக்ஸ்க்குள்ளே பேக் பண்ணிடலாம். இந்த பேக்கிங் பாக்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பேக்கிங் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி இங்கெல்லாம் டேப் போட்டுட்டு டைரெக்டாக பாக்ஸில் அட்ரஸ் எழுதி அனுப்பிச்சிடலாம். அட்ரஸை பெர்மனன்ட் மார்க்கரில் எழுதுங்க. அதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ தட் டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளோட பார்சலில் இருக்கிற அட்ரஸ் வந்து டேமேஜ் ஆகாமல்.